ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் நீ எனக்காக என்ன செய்கிறாய் பார்த்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று அனைத்து விதமான விஷயங்களும் எனக்கு தெரியும். ஒரு விஷயங்கள் கூட எனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று புரியாது என்று நீ நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நடக்கிறது, ஏதேது விஷயம் நடக்கிறது என்று எனக்கு புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய் அல்லவா, நம் தெய்வத்திற்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் தெய்வங்கள் நமக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வது கிடையாது. எல்லா நேரத்திலேயும் தெய்வம் நம்மை சோதிக்கிறது. தெய்வம் நிச்சயமாக உதவி செய்யும் என்றும் அப்பொழுதும் நம்பிக்கொண்டு தெய்வம் நிச்சயமாக இன்று நம்மை வாழ வைக்கும், நாளை நம்மை வாழ வைக்கும் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை கடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதுவுமே நல்லதாக நடப்பதில்லையே என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருக்கிறது. அம்மா, வாழ்வில் சில விஷயங்களை மாற்றலாம், சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தை நான் உனக்கு செய்கிறேன், அந்த விஷயத்தை உனக்காக நான் செய்கிறேன் என்றாலும் நீ நம்ப போவது அல்ல. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை தான் நீ செய்கிறாய். புரிந்ததா? நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுதான் செய்கிறாய். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ இதை நீ மறந்துவிடு, கவலைகளை மறந்துவிடு, நான் உனக்காக இன்பங்களை செய்து தருகிறேன் என்று சொன்னால் அடுத்த கணம் அப்படியா, எனக்கு செய்து தருகிறீர்களா என்று கேட்பதல்ல நீ. அதற்கு மாறாக என்னென்னமோ விஷயத்தை சொல்லி என்னிடம் சண்டை போட்டு பிரச்சனை செய்து இப்படி ஏதேதோ விஷயத்தை செய்கிறாய். தங்கமான பிள்ளையே, கவலைகளை முதலில் விடுங்கள். கவலை என்ற ஒன்று வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது என்றால் எப்பொழுதுமே சரிதான். எப்படி? எப்பொழுதுமே சரிதான், இருந்து கொண்டே இருக்கும். கவலை என்பது உள்ளுக்குள் வந்துவிட்டது என்றால் அது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அதனால் அந்த கவலைகளை பற்றி எல்லாம் நினைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கலாம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்தி. அதுதான் சரியான ஒரு வழியாக இருக்கும். கவலை வந்துவிட்டதே, என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று மட்டும் நினைத்து கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் நன்மைகளோ நடக்கட்டும், வாழ்க்கையில் நன்மைகளோ நடக்கட்டும். எதிர்பார்த்த காரியத்தை மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது உன் வாழ்க்கையில். ஆனால் அது எல்லாம் உன்னுடைய கண்ணுக்கு இப்பொழுது தெரிவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கவலைகள் மட்டுமே தான் கண்ணுக்கு தெரிகிறது. புரிகிறதா? அதனால் நீ நினைக்கிறாய் கவலையோடு முடிந்து விடுமோ என்று. கவலைகளோடு இருக்காமல் சந்தோஷத்தோடு இரு. சந்தோஷம் இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறந்ததாகவே இருக்கும். உன்னுடைய கவலைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டு அதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு மூட்டை கட்டி கொண்டே இருக்காதே. கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய நலமும் உன்னுடைய வளமும் எப்படியெல்லாம் அமைய வேண்டுமோ அந்த முறையில் உன்னுடைய வாழ்க்கையில் நலம் வளம் எல்லாவற்றையும் அள்ளி தருவேன். நான் எதையும் சொல்லிவிட்டு தராமல் இருப்பவன் அல்ல. என்னை பற்றி சிலருக்கு தெரிந்தே நான் தரமாட்டேனோ, சில விஷயத்தை உனக்காக கொடுக்க மாட்டேனோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களும் வளங்களையும் கூடிய விரைவில் நான் தருவேன். எதெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனையோ என்று நினைக்கிறாயோ அந்த விஷயம் எல்லாம் சுமூகமாக நடத்தி தரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் அனைத்துமே
நல்லபடியாகவே அமையும். நல்லது நினையுங்கள், நல்லதுதான் நடக்கும். ஒவ்வொரு காலமும் வாழ்வில் இன்பங்களும் நிலைத்திருக்கும். ஒரு நிமிஷம் கூட துன்பம் வந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். இன்பமானது கட்டாயமாக உன் வாழ்வில் வந்து குடியேறும். நீ நம்பிக்கை வைத்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பிக்கை வைத்தால் போதும், நல்லது நடக்கும். என்னுடைய அப்பன் எனக்கு நல்லது செய்து தருவார் என்று நீ நம்பிக்கை வைத்தால் போதும். வேறு யாரும் வைக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை, இது உன்னுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நல்லது நடப்பதும் நல்லது நடக்காமல் போவதும் உன் கையில் உள்ளது. சாய் செய்து தருவேன் என்பதை நீ நம்பினால் போதும். அடுத்தவர்கள் நம்ப வேண்டும் என்று அவசியங்கள் வேண்டாம். நிதானமாக இருந்தால் வாழ்வில் நீ ஜெயிப்பாய். நிதானத்தை இழந்தால் நீ தோற்பதை மற்றவர்கள் ரசிப்பார்கள். புரிகிறதா? நிதானமாக இருக்கு ஒரு வாழ்க்கை என்று வைத்துக்கொள். அந்த வாழ்க்கையை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாயோ அந்த அளவு ரசிப்பாய். அதுவே ஒரு வாழ்க்கையை நீ விட்டுவிட்டாய், பொறுமையாக இல்லை, விட்டுவிட்டாய் என்று வைத்துக்கொள். நீ கஷ்டப்படுவதை பார்த்து மற்றவர்கள் ரசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீ எப்பொழுதுமே அடுத்தவர்களிடம் எதையும் காட்டிக்கொள்ளாமல் இரு. எனக்கு இந்த கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் வருது அப்படின்னு எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட காட்டிக்கொள்ளாது. நடப்பது அனைத்தும் சுபமாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் உன் வாழ்க்கையில் செழிப்பாகவே இருக்கும். ஒரு நாள் ஒரு நேரம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செழிப்பாக இல்லாமல் போகாது. நித்தம் நித்தம் ஏக்கங்கள் இருந்து கொண்டே இருக்காது. ஏக்கங்கள் மறையும், கஷ்டங்கள் குறையும். எதிர்காலத்தில் திருப்தி என்ற ஒன்று உன் கூட இருக்கும். இன்று கஷ்டம் என்றால் நாளை சந்தோஷமான ஒரு பயணம் தானே. அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்து வாழ்வீர்கள். சந்தோஷமான பயணத்தில் தொடர்ந்து உங்கள் குடும்பம் அத்தனை பேரும் நிம்மதியாகவே இருப்பீர்கள். நீங்கள் காணும் கனவுகள் என்றும் பொய்யாகி விடாது. நிறைய சுவாரஸ்யமான தருணங்களும் அதே நேரம் நிறைய மாற்றங்களும் வரும் நேரம்தான் இது. நம்பிக்கை உண்டாகட்டும். எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் துணையாக இருக்கிறேன். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். சாய்நான். ஓம் சாய்ராம்.